இயேசு சிலுவையிலே நமக்காக செய்த ஒரு முக்கியமான காரியம், தேவன் நமக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ரோமர் 8:11 சொல்லுகிறபடி, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எப்படி எழுப்பினாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளேயும் வாசம் பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப இதுல இருந்து ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் நம்ம இழந்து நிற்கிறோமோ, இல்ல எதெல்லாம் தடைப்பட்டு நிற்கிறதோ, தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறதுனாலே, அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதுனாலே, உங்க வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்கள் அறிக்கை செய்யுங்க. கடன் பிரச்சனை உங்களை கட்டி வைத்திருக்கும் என்றால், இல்ல பலவீனம், ஒருவேளை டயபெட்டிஸோ இல்ல எதெல்லாம் தீர்க்க முடியாத வியாதி உங்களை கட்டி வைத்திருக்குமோ, நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், எப்படி கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் 3ஆம் நாளிலே உயிரோடு எழுப்பினாரோ அதே போல உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். பவுல் சொல்லுகிறபடி, சிலுவையை குறித்து உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ஆனால் நமக்கோ அது தேவ பலனாக இருக்கும். இந்த ரெசரக்டட் சண்டே இயேசு உயிரோடு இருக்கிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் மீண்டும் மறுரூபப்படும், உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தரால் உயர்த்தப்படும்.